ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வேயோட 30-20 மேட்சை பற்றி அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்தியா இப்போ ஜிம்பாப்வேல பார்த்தீங்கன்னா T20 மேட்சஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது T20 இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், சிமோன் டுவே, எஸ்எஸ்ஜே ஜெய்ஸ்வால் இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தான் கலந்துக்கிட்டாங்க. இந்தியன் டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா 67 ரன் வரைக்கும் விக்கெட் விடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா 36 ஸ்ரீகந்தர் ரஷா பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 10 ரன்லேயே அவுட் ஆகிருப்பார். அவர் விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா ரஷா தான் எடுத்திருப்பார். இந்தியா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா 6-4 அடித்தாங்க. சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தன்னோட 50 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டும் பண்ணிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா 66 ரன் அடிச்சிருந்தார் 49 பாலில். இதில் 7-4 3 6 அடிச்சிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவரும் அவுட் ஆகிருப்பார். ருத்ராஜ் கைட்வாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 4th டவுனில் இறங்கி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தன்னோட 50 பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பார். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 50 அடிச்சிருக்கலாம். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 77 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்ததுனால ருத்ராஜ் கைட்வாட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 28 பாலில் 49 ரன் அடிச்சிருந்தார் 4-4 3 6. கடைசியில் இந்த சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா 12 ரனில் நாட் அவுட்டில் இருந்தார். ஃபைனலாக இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் 4 விக்கெட் இழந்து 182 ரன் அடிச்சிருந்தாங்க. ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா இந்த இலக்கை பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண வந்திருந்தாங்க. ஜிம்பாப்வேயோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அந்த அளவுக்கு பெருசாக அமையல. ஜிம்பாப்வே சைடில் பார்த்தீங்கன்னா மட்டன் டே 37 ரன் அடிச்சிருந்தார். மேட்ச் பார்த்தீங்கன்னா 49 பாலில் 65 ரன் அடிச்சு நாட் அவுட்டில் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 7-4 1 6 அடிச்சிருந்தார். மற்ற பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல. ஃபைனலாக ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் இழந்து 159 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. இந்தியா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா 23 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் T20 பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு T20 வின் பண்ணால் போதும், அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸே வின் பண்ணிடலாம். டீமோட பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பவுலிங் பண்ணியிருந்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பந்து வீசி 15 ரன் தான் கொடுத்திருந்தார். 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்த நிலையில் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. ஆவேஸ் கான் 2 விக்கெட் எடுத்திருந்தார். கலீல் அகமது பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருந்தார். இந்த இன்னிங்ஸில் யாரோட இன்னிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சந்திப்போம். பை பை.